எடப்பாடி ஐயா அப்படியே விஸ்வரூபம் எடுத்த மாதிரி நின்று நாங்க 100 நாள்ல 100 பிளான் பண்ணியிருக்கோம். எந்தெந்த அமைச்சரை கழுகு கொத்துற மாதிரி கொத்தி கொண்டே பாதுகாப்பா வைக்கிறோமா வைக்கிறோம். அதுக்கப்புறம் 210 ஜெயிக்கிறோங்கிறார். அதோட மதுரையில அங்க இருக்கிற மாநகராட்சியில வருவாய் 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கெல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. இப்பொழுது நகராட்சி குடிநீர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார். முதலா ஒருத்தர் போக போற. படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் இருக்குது. 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாங்க தெரியும்? பத்திரமான இடத்துக்கு போவாங்க.